வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் விவசாயிகள் பயன்படும் வகையில அக்கரைப்பட்டி மற்றும் மதியம்பட்டியில ரூ 11 கோடி மதிப்பீட்டில் பாலங்கள் அமைக்கப்பட்டது. பாசன வேளாண்மை திட்டத்தில் 10 ஏரிகள் 8 அணைக்கட்டுகள் 25 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் 3280 ஏக்கர் நிலங்கள் பாசனம். பொன்குறிச்சி முதல் அப்பனாக்கின்பட்டி வரை புறவழிச்சாலை 45 கோடி அமைப்பில் அமைக்கப்பட்டது. வெண்ணந்தூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஏரிகள் 4 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு நடைபாதை அமைக்கப்பட்டு பூங்கா அமைக்கப்பட்டது. வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் ஒன்றிய அலுவலக கட்டிடம் 3 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது. இன்றைக்கு விடியா திமுக கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் புதுப்பட்டி முதல் கெடமலை வரை மற்றும் கீழூர் முதல் வடுகம் வரை போதைகளுக்கு இணைப்பு சாலை அமைக்க 30 கோடிக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. இன்று இந்த திட்டம் ஆம வேகத்தில் நடக்குது. அண்ணா திமுக ஆட்சி இந்த திட்டம் விரைந்து செயல்பட்டு மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வரப்படும். ராசிபுரம் நகராட்சி உட்பட்ட கோனேரிப்பட்டி ஏரி மேம்படுத்தல், சுத்தகரிப்பு அமைத்தல், சுற்றுச்சூழலை மேம்படுத்தல், மண் தீவு அமைத்தல் ஆகிய பணிகளுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும். ராசிபுரம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் 55 கோடி மதிப்புல மற்றும் சாலை இதற்காக 18 கோடி அமைப்பில் அண்ணா திமுக ஆட்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட அண்ணா திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வரும். கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க. அந்த கோரிக்கையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற விவரத்தை நேரத்தில் தெரிவித்து அதே போல நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு திறமையான மாணவர்களை உருவாக்குவதற்கு அம்மா லேப்டாப் அரசு பள்ளி படிக்கும் மாணவர்கள் கொடுத்தாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அந்த லேப்டாப் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படுவதை நேரத்தில் தெரிவித்து 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று, ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அவர் நிறுத்தப்படும் அவருடைய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு மரியாதைக்குரிய தங்கமணி அவர்களும் சரி, அண்ணன் கே பி ராமலிங்கம் சரி, மரியாதைக்குரிய திருமதி சரோஜா அவர்களும் சரி, இங்கே உங்களுக்காக செயல்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவிக்கிறேன்.